வேபும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே புனிதர்களை பற்றி இல்லாமல் நான் உங்களுக்கு திருச்சபையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள், அவற்றிலே 10 கட்டளையை பற்றி நான் உங்களோடு ஒரு மேலோட்டமான கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். கடவுள் இவர்களை படைத்து இன்பவனத்திலே வாழ வைக்கிறார். இன்பவனம் என்கின்ற பொழுது அங்கே பாவம் இருக்கவில்லை, மாறாக அனைத்துமே அருள் நிலையிலேயே இருந்தது. பாருங்கள், கடவுள் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகள். இந்த கட்டளையை அவர்கள் மீறுகிறார்கள். என்ன கட்டளை? உண்ணக்கூடாது என்ற மரத்திலே இருந்து மரத்தின் கனியை உண்ணுகிறார்கள். இதனால் சாபம், பாவம், நோய், அதே வேளையிலே இறப்பு மனிதனுக்கு வருகிறது. எனவே பாவம் எவ்வாறு நிகழ்கிறது? கீழ்ப்படியாமையினால் பாவம் நிகழ்கிறது. எனவே எந்த ஒரு கட்டளையையும் மீறுகின்ற பொழுது பாவம் நிகழ்கிறது. அது 10 கட்டளையாக இருக்கலாம், திருச்சபையின் கட்டளையாக இருக்கலாம், உலகத்திலே இருக்கின்ற இயற்கையின் நியதிகளாக இருக்கலாம், நாட்டுக்குள்ளே இருக்கிற கட்டளைகளாக இருக்கலாம், வீதி கட்டளைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவற்றை மீறினால் அது பாவமாகவே கருதப்படும். எனவே கடவுள் இவ்வாறு இவர்களை படைத்து இவர்களுக்கு இந்த அருமையான உலகத்தை கொடுத்தார், இன்பவனத்தை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. இதனால் பாவம் வருகிறது. இன்பவனத்திலிருந்து கலைக்கப்பட்டார்கள். நாமும் பாவம் செய்கிற பொழுது இன்பவனத்திலிருந்து துரத்தப்படுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாங்கள் நாமாகவே வெளியேறுவோம். இவ்வாறாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் துரத்தப்பட்டாலும் வாக்குறுதி ஒன்று கொடுத்தார், மெசியாவை அனுப்புவதாக. இந்த மெசியா எப்படியாவது வருவார் 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 என்று பல 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி வந்தது. இவ்வாறு கடவுள் 19 குலமுதுவர்கள், அதாவது முதலாவது குலமுதுவர் ஆதாம், இறுதியான குலமுதுவர் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பு. இவர்களுக்கு இடையிலே 19 குலமுதுவர்களை அனுப்பி அவர்களை இனங்களுக்கு தலைவர்களாக மாற்றி அதிலே எதிர்பார்ப்பை, எப்படியாவது தன்னுடைய மகன் வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பை அவர்களுக்கு கொடுத்து வருகிறார். அது மாத்திரமில்லாமல் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமின் வழியாக அவரை அங்கே அந்த இடத்திலே இருந்து, அவரை சொந்த இடத்திலே இருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகின்ற அந்த பயணம், இந்த பயணத்திலே அங்கே அவருக்கு வாக்களித்த மகன் ஈசாக்கு அது காலம் தாழ்த்துமோ என்கின்ற அச்சம் ஆபிரகாமுக்கு இருந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார். தன்னுடைய மகன் ஈசாக்கை பெற்றுக்கொள்ளுகிறார். நமக்கு தெரியும் அதற்குள்ளே நடந்தவை எல்லாம் என்ன. ஈசாக்கை கொலை செய்ய ஆண்டவர் கூப்பிடுகிறார், பலியிட சொல்லுகிறார். தயங்காமல் ஆபிரகாம் செல்லுகிறார். இவ்வாறாக நிகழ்ந்து வந்து அவருக்கு என்று ஒரு குலத்தை உருவாக்கினார், இஸ்ராயேல் இனம். எனவே இஸ்ராயேல் இனம் மோசேயினுடைய குலமுதுவர் மோசேயினுடைய காலத்திலே பார்வோனின் அடிமைத்தனத்திலே இருந்தது. ஆண்டவர் மோசேயை எரிகின்ற முச்சடியிலே அழைக்கிறார். அந்த முச்சடி எரியாமல் இருக்கிறது. எனவே எரிகின்ற முச்சடியிலே ஆண்டவர் இவரை அழைத்து பார்வோனிடம் சென்று மக்களை அங்கே இருந்து கூட்டிக் கொண்டு வருமாறு கேட்கிறார். அங்கே சென்று அவர்களுக்கு முன்னாலே பல அதிசயங்களை, அற்புதங்களை, அதே வேளையிலே கொள்ளை நோய் இவ்வாறானவற்றின் வழியாக அங்கே இருந்து மோசே மக்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். செங்கடல் கடக்க வேண்டி வருகிறது. இதற்கிடையிலே பாலைவனத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து வழிகாட்டுகிறார். செங்கடலை கடந்து சீனாய் பாலைவனத்திற்கு வருகிறார்கள். சீனாய் பாலைவனத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், சீனாய் மலையடிவாரத்திலே இவர்களை ஆயத்தம் செய். இவர்களை ஆயத்தம் செய்துவிட்டு நீ கட்டளையை பெற்றுக்கொள்வதற்காக
மலையினுடைய உச்சிக்கு வா. மலையினுடைய உச்சிக்கு போகிறார் ஆண்டவர். அவர்களுக்கு ஆண்டவர் 10 கட்டளையை கொடுக்கிறார். இந்த 10 கட்டளை எவ்வாறு உருவானது? இது ஒரு கற்பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் 3 கட்டளைகளும் அடுத்த பக்கம் 7 கட்டளைகளும். எனவே இந்த 10 கட்டளையை டெக்கலோக் என்று சொல்லுகிறார்கள். 10 வார்த்தைகள், 10 சொல் என்று 10 வேர்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த 10 கட்டளை எவ்வாறான முறையிலே இது விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் அறிவது முக்கியமானது. 10 கட்டளை, 3 கட்டளை கடவுளுக்குரியது. முதல் 3 கட்டளைகளும் கடவுளுக்கு உரியது. அடுத்த 7 கட்டளைகளும் மனிதனுக்குரியது. எனவே கடவுளுக்குரியதை கடவுள் அன்பு. கடவுள் மீது நாம் அன்பு கொண்டிருக்கிறோம் என்றால் அவருக்குரிய அந்த 3 கட்டளைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். மனிதரை நாம் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால், அதனூடே கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால், நாம் அடுத்த 7 கட்டளைகளை அடுத்த 7 கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம், கடைப்பிடிப்போம். இதன் அடிப்படையிலே அன்பான உறவுகளே, முதல் 3 கட்டளை இவை: முதலாவது, உனக்கு கடவுள் நானே, வேறு கடவுள் உனக்கு இல்லை, ஒரே கடவுளை விசுவசிப்பாயாக. எனவே இந்த கடவுள் என்கின்ற பொழுது நாம் சில வேளைகளிலே நினைக்கின்றோம், வேற்று கடவுள் அல்லது வேறு மதத்தினுடைய கடவுள் வழிபடாமல் இருந்தால் மாத்திரம் இந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று. இல்லை, மாறாக பணத்திற்கு பின்னால், பொருளுக்கு பின்னால், மனிதர்களுக்கு பின்னால் நாம் கடவுளை விட அதிகமாக எதை நாங்கள் அன்பு செய்கிறோமோ, கடவுளுக்கு மேலாக யாருக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோமோ, உனக்கு கடவுள் நாமே, கடவுளுக்கு பிறகுதான் வேறு எதுவும். எனவே கடவுளை விட வேறு எதுக்காவது முன்னுரிமையும் மரியாதையும் வணக்கமும் செலுத்துகிறோம் என்று சொன்னால் நாம் முதல் கட்டளையை மீறுகிறோம். இரண்டாவதாக, நாம் எடுத்ததற்கு எல்லாம் கடவுளுடைய நாமத்தை பயன்படுத்துவோம். கடவுளுடைய நாமத்தினாலே நடைபெறும். நாங்கள் சில வேளைகளில் கடவுளை, அவருடைய நாமத்தை சாட்சியாக கொண்டு வருகிறோம். இவை தவறு. நம்முடைய மனிதனுக்குரிய சில கட்டளைகளை நிறைவேற்ற அல்லது மனிதனுக்குரிய சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கடவுளை சாட்சியாக கொண்டு வருகிறோம். மூன்றாவதாக, கடவுளுடைய திருநாட்களை அனுசரிக்காமல் இருப்பது. அது எப்படி? முதலாவதாக அந்த மூன்றாவது கட்டளையிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? மிக முக்கியமாக அன்பான உறவுகளே, ஞாயிற்றுக்கிழமை பூசை. ஞாயிற்றுக்கிழமை பூசை, இதோடு நாங்கள் தொடர்புபடுத்தி பார்த்தால் திருச்சபையின் கட்டளையை ஞாயிற்றுக்கிழமையிலும் கடந்த நாட்களிலும் முழு பூசையிலே பங்கு பெற்ற வேண்டும். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாள், ஏன் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும்? கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவா? இல்லை. முதலாவதாக, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்ல. முதலாவது, கடந்த வாரம் முழுவதும், கடந்த நாட்களிலே பிறந்ததிலிருந்து ஆண்டவர் நன்மை செய்தார், எனவே நன்றி சொல்ல. இரண்டாவதாக, அடுத்த வாரத்திலே நான் அவருடைய கற்பனைகளின் கட்டளைகளின் அடிப்படையில், இறைவார்த்தையின் அடிப்படையிலே வாழ்வதற்காக. நாம் ஓய்வு நாள் திருப்பலியிலே, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே கலந்து கொள்ளாது விட்டால், கடவுளுடைய நாள் திருப்பலியிலே கலந்து கொள்ளாது விட்டால் கடவுளுக்கு அது மிகுந்த மன வருத்தத்தை கொண்டு வருகிறது. அது மாத்திரமில்லாமல் ஓய்வு நாளை கடைப்பிடித்தால் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் வளம் பெறச் செய்து பிள்ளைகளை வளம் பெறச் செய்வார் உலகினுடைய முக்கியமான இடங்களிலே. அது மாத்திரமில்லாமல் ஓய்வு நாள் இன்னும் விசேடம் பெறுகிறது இயேசுவின் உயிர்ப்பினாலும் பெந்தகோஸ்தே நாளாலும். அது மாத்திரமில்லாமல் இது ஒரு சமூக பங்கு நாள், குடும்ப நாள். அனைவரும் ஒன்றாக வந்து ஓய்வு நாளை எப்படி கடைப்பிடிப்பது? நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் பங்கெடுப்பது, திருப்பலியை முடிய அங்கே மக்களோடு உரையாடுவது, வீட்டுக்கு சென்று குடும்பமாக இருப்பது, சமைப்பது, சாப்பிடுவது, வீணான அவதி புறங்கூறுகளுக்கு உள்ளாகாமல் சந்தோஷமாக இருப்பது, சேர்ந்து உண்ணுவது, மகிழ்வது, இதுதான் ஓய்வு நாள். அது மாத்திரமில்லாமல் விவிலியம் வாசிப்பது, நல்ல கதை புத்தகங்களை வாசிப்பது, புனிதர்கள் பற்றிய நிகழ்ச்சிகளை பார்ப்பது, அறிவது, இதுதான் ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதற்கான வழிமுறைகள். அன்றைய நாளிலே பாவம் செய்யாமல் ஆண்டவருக்குரிய நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும். இது மூன்றும் கடவுளுக்குரியது. அடுத்த 7 முதலாவதாக இருப்பது
4வது கட்டளை, அதாவது முதலாவது அடுத்த 7 முதலாவதாக இருப்பது 4வது கட்டளை ஆகிய தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பது. ஏன் இந்த கட்டளை பிறர் அன்பு கட்டளைகளிலே முதலாவதாக இருக்கிறது என்று சொன்னால், கடவுளுக்கு அடுத்ததாக நாம் கூறுவோம் மாதாபிதா தெய்வம் என்று. கடவுளுக்கு அடுத்ததாக இருப்பது பெற்றோர்கள். எனவே அவர்கள் வழியாக நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் பெறுகிறது. எனவே இந்த கட்டளை வெறுமனே பெற்றோரை மட்டும்தான் நான் குறித்து காட்டுகிறது இல்லை, அப்படி நாம் நினைத்து விடவும் முடியாது. இந்த கட்டளை வழியாக சமுதாயத்தில் இருக்கிற பெரியோர், மூதாதையர், சமய வழிகாட்டிகள், சமய தலைவர்கள், இன்னுமாக நாட்டினுடைய கொள்கைகள், நடைமுறைகள் இவற்றையெல்லாம் மதித்து நடப்பதே இந்த கட்டளையினுடைய ஆழமான அர்த்தமாக இருக்கிறது. இது தவிர 5வது கட்டளை கொலை செய்யாதே. கொலை செய்யாதே என்பது நாம் ஒரு மனிதனை வெட்டி அல்லது அதே வேளையிலே சுட்டு கொல்லுவதா அப்படி நினைத்து விடக்கூடாது. கொலை செய்யாதே என்பது அது தவிர அதீத போதை வஸ்து பாவனைக்குள்ளே இறங்குவது, அதைவிட மது பாவனைகளுக்குள்ளே இறங்குவது, கொலை செய்வது, நம்மை நாமே அழித்து கொள்வது. இன்னுமாக இதனுடைய விளக்கத்திலே இருக்கிறது கொலை செய்யாது என்பதற்கு இதனுடைய விளக்கத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம் கேர்லெஸ் டிரைவிங், அதாவது கவனயீனமாக வாகனங்களை செலுத்துதல், அதே வேளையில் கவனயீனமாக மோட்டார் வாகனங்களில் பயணம் செய்தல். இவையெல்லாம் நம்மீதும் பிறர் மீதும் ஆபத்தை கொண்டு வருகின்ற விடயங்கள். எனவே நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கொலை செய்வது என்பது. அது மாத்திரமில்லாமல் வார்த்தை கொலை, வார்த்தையால் நாம் பிறரை கொலை செய்வது போன்றவை இந்த 5வது கட்டளைக்குள்ளே அடங்குகிறது. இது தவிர 6வது கட்டளை மோகபாவம் செய்யாதே என்கின்ற கட்டளையும், 9வது கட்டளை பிறர் தாரத்தை விரும்பாதே என்கின்ற கட்டளையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. இதிலே நாம் சாதாரணமாக நினைப்பது என்னவென்று சொன்னால், இந்த கட்டளை என்பது இது பாலியல் உறவு சம்பந்தமான கட்டளைகள் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது ஒரு புறம் இருக்க பாலியல் சம்பந்தமான கட்டளைகள் தான், இல்லை என்று இல்லை. ஆனால் இன்னுமொரு விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வெறுமனே செயல்பாட்டோடு நாம் செயல்பாட்டோடு நிறுத்தி விடுவோம் என்றால் நாம் பொய்யர்களாக மாறிவிடுவோம். செயல்பாட்டோடு அல்ல, மாறாக அன்பான சகோதரங்களே, இது தூய்மை. இதில் இருக்க வேண்டியது தூய்மை. இதற்குத்தான் சிறந்த உதாரணமாக சொல்லுகிறார்கள் மரிய கொரட்டி. அவர் செயல்பாட்டில் மாத்திரம் கற்பை காத்து கொள்ளவில்லை, மாறாக மரிய கொரட்டி தன்னுடைய எண்ணத்தில் கூட அலெக்சாண்டரை விட்டு கொடுக்கவில்லை. எண்ணத்துக்கு கூட அவரை எடுக்கவில்லை, வார்த்தையில் கூட அவரை எடுக்கவில்லை. எனவேதான் இந்த கட்டளை நமக்கு சொல்லித் தருகிறது தூய்மை. என்ன தூய்மை? உடலிலே தூய்மை, வார்த்தையிலே தூய்மை, சிந்தனையிலே தூய்மை. அதனால தான் இயேசு ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் ஒருத்தரை தீய எண்ணத்தோடு நோக்கினாலே அவரோடு நீங்கள் விபசாரம் செய்து விடுகிறீர்கள் என்றும். எனவே இந்த மோகபாவம் என்பது நாம் வெறுமனே அது ஒரு செயல்பாட்டுக்குள்ளே அல்லது நடக்கின்ற ஒரு விடயத்துக்குள்ளே மாத்திரம் செயல்பாட்டுக்குள்ளே அடக்கி கொண்டால் அது தப்பு. மாறாக இது தூய்மை, வார்த்தை தூய்மை, உடல் தூய்மை, ஆடையிலே தூய்மை. நாம் சில வேளைகளில் அடைகின்ற ஆடை, தற்காலத்திலே ஆண்களும் பெண்களும் சடமாக பெண்கள் அணிகின்ற ஆடைகள் வழியாக மற்றவர்கள் கவர்ச்சிக்குள்ளே உள்ளாக்கப்படுகிறார்கள். இதனால் தூய்மையற்ற வாழ்க்கை, அவர்களுடைய ஆடை தூய்மையின்மை பிறருக்கு அது சவாலாகவும் பாவ நோயில் விழுவதற்கு காரணமாகவும் இருக்கிறது. எனவே தூய்மை இது தூய்மை சம்பந்தமானது. எனவே வெறுமனே இதை ஒரு செயல்பாட்டோடு பாலியல் செயல்பாடுகளோடு நிறுத்தி விடாமல், மாறாக நான்
என்னுடைய பார்வை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய சிந்தனை அல்லது சிந்தனையிலே நான் கொள்ளுகின்ற மகிழ்ச்சி, இதே வேளையிலே கூடாத தீய படங்களை நான் பார்ப்பதிலே நான் செலுத்துகின்ற என்னுடைய கவனம், இதனால் நாங்கள் இந்த பாவத்துக்குள்ளே விழுந்து விடுகின்றோம். அத்தோடு 7வது கட்டளையும் 10வது கட்டளையும் இவை கூறுவது களவு செய்யாதிருப்பாயாக, பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக. பாருங்கள், 6ஆம் கட்டளையும் 9ஆம் கட்டளையும் சுய மதிப்பு. நான் என்னுடைய உடலை மதிக்க வேண்டும். அதைத்தான் பாருங்கள், புனித 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் அவர் 129 உரைகள் ஆற்றினார். புதன்கிழமை தோறும் ஆற்றிய உரைகள். அந்த உரைகளை சேர்த்து ஒரு புத்தக கோர்வையை செய்தார்கள். அந்த புத்தகத்துக்கு பெயர் விட்டார்கள் த தியாலஜி ஆஃப் த பாடி என்று. அதாவது மனித உடலின் இறையியல். இன்னொரு வழியில் சொல்லுவதாக இருந்தால் மனித உடலின் மகத்துவம். எவ்வாறு இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனித உடல் கடவுளுடைய சாயலாக பாவனையாக படைக்கப்பட்டது. இயேசு உயிர்த்தெழுந்தார், நம்முடைய உடலும் உயிர்த்தெழும். இவ்வாறாக உடலோடும் ஆன்மாவோடும் அந்நியமரியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த உடலுக்கு மாண்பு இருக்கிறது. இந்த உடல் இந்த நம்முடைய ஆன்மாவை இந்த உலகத்திலே கொண்டு செல்லுகின்ற வாகனம். எனவே இந்த உடலுக்கு மதிப்பு இருக்கிறது. எனவே தான் 6வது 9வது கட்டளை நமக்கு உடல் மீது நாம் கொள்ள வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் சொல்லித் தருகிறது. சுயமரியாதை, சுய மதிப்பு. அதே வேளையிலே இது அடுத்த மனிதர் மீது கொண்டிருக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் சொல்லித் தருகிறது. நம் மீது கொள்ள வேண்டிய மதிப்பு, மற்றவர்களுடைய உடல் மீது நாம் கொள்ள வேண்டிய காழ்ப்புணர்வு அல்ல, மதிப்பை சொல்லித் தருகிறது. ஆனால் 7வது 10வது கட்டளை நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால், மற்றவர்களுடைய உடைமை மீது, மற்றவர்களுடைய பொருட்கள் மீது. ஒருவரிடமிருந்து நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி இருந்தால் அதை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும், திருப்பி கொடுக்க பழக வேண்டும், கடன் கொடுக்க பழக வேண்டும். இன்றைக்கு நாட்கள் நகர்ந்ததும் நாங்கள் பெற்ற கடனை திருப்பி கொடுப்பதில்லை. அன்னை தெரேசா சொல்லுகிறான், மற்றவர்கள் மீது நாம் பட வேண்டியது அன்பு கடன் தான் என்று. அது திருப்பி வட்டியோடு கொடுக்கப்படும் என்று. அந்த கடன் மாறாக அந்த கடனை பற்றி நான் பேசவில்லை. மாறாக பிறரிடமிருந்து ஒரு பொருளை நாங்கள் வாங்கியிருந்தால் நான் இந்த தவணையில் திருப்பி தருவேன் என்று இயேசுவாண்டவர் சொன்னார். கடன் கொடுக்கின்ற பொழுது திருப்பி எதிர்பார்க்காதீர்கள் என்று. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நான் ஒரு மனிதரிடமிருந்து நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை பெற்றிருக்கிற பொழுது, பணத்தை பெற்றிருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே அவர்களிடம் திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறது, பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. எனவே நாம் ஒருவருடைய பொருள் மீது, உடைமை மீது, பணத்தின் மீது, வாகனத்தின் மீது, வீட்டின் மீது காழ்ப்புணர்வு கொள்ளுகின்ற பொழுது, ஆசை கொள்ளுகின்ற பொழுது, அதீதமாக அவர்கள் அந்த விடயங்களை நாங்கள் விரும்புகிற பொழுது என்ன நடக்கிறது? அந்த விடயங்களை நாங்கள் சில விடயங்களை களவாட, அந்த விடயங்களுக்குரிய பொறுப்புணர்வு அற்றவர்களாக, அந்த பொருட்களை ஒழுங்காக பாவிக்காதவர்களாக நாங்கள் மாறுகின்ற கூட்டத்தினராக மாறிவிடுவோம். எனவே 7வது 10வது கட்டளை மற்றவர்கள் உடைமை மீது நாம் கொள்ள வேண்டிய மதிப்பை சொல்லி தருகிறது, காட்ட வேண்டிய மதிப்பை நமக்கு கற்று தருகிறது. அதே வேளையிலே 8வது கட்டளை இங்கே நமக்கு சோஷியல் ஆப்ளிகேஷன், அதாவது நாம் சமுதாயத்தின் மீது காட்ட வேண்டிய நம்முடைய கடமைகளை சொல்லி தருகிறது. அதாவது 8வது கட்டளை பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நாங்கள் சில வேளைகளிலே இது உண்மையாகவே நடந்த பிழை என்று அறிந்திருந்தும் நம்முடைய நண்பர் என்பதற்காக அல்லது பயத்திற்காக நாங்கள் பொய்களை மறைத்து விடுகிறோம். அதே வேளையிலே நாங்கள் அவருக்கு சார்பாக இருப்பதனால் அவர் மீண்டும் 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 அந்த பாவத்திலே விழுவதற்கு காரணமாகவும் மாறுகிறோம். எனவே இந்த இடத்திலே சமுதாயத்தினுடைய நலன் கருதி, மற்றவர்களுடைய நலன் கருதி, உண்மையாகவே ஒரு மனிதர் தவறிழைத்திருக்கிறார், அவர் பொய் சொல்லுகிறார் அல்லது அவர் தப்பு செய்கிறார் என்றால் அதை நாங்கள் உரிய முறையிலே தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் தான் இயேசு ஆண்டவர் சொன்னார்,
யாராவது பாவம் செய்தால் அவர் தனித்திருக்கிற பொழுது தெரிவியுங்க, அல்லது 2-3 மூலத்தால் அது விளங்கப்படுத்தப்படட்டும் அப்படி என்று சொல்கிறேன். என்னோட சமுதாயத்தினுடைய நன்மை கருதி நாம் சில விடயங்களை அதற்குரிய முறையிலே கையாள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது சமுதாயத்திற்கு மிகுந்த ஆழமான கேடு விளைவிக்கும். எனவே அன்பான தொலைக்காட்சி நண்பர்களே, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது 10 கட்டளை மிகவும் சுருக்கமாக அதனுடைய ஆழமான அர்த்தத்தை சொல்லியிருக்கிறேன். எனவே கடைப்பிடிப்பது நம்முடைய கடமை. கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு இந்த கட்டளைகளை கொடுத்ததனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், பாருங்கள், 10 விரல் 10 கட்டளை கொடுத்தார். ஒவ்வொரு விரலையும் அவர்கள் பார்க்கிற பொழுது 10 கட்டளை இருக்கிறது, அதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கும் நம்ம கட்டளைகள் தரப்பட்டிருப்பது இவை சுமை அல்ல, மாறாக கட்டளைகளின்படி நடக்கிற பொழுது உலகத்திலே தீமைகள் அதிகரிக்காது, துன்பங்கள் நேரிடாது, சாவு இடம்பெறாது. ஆனால் நாங்கள் கட்டளைகளை மீறுகிறோம். கீழ்ப்படியாமையால் பாவம் நமக்குள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறது. எனவே நாங்கள் முயற்சிப்போம். இந்த கட்டளைகள் ஏன் தரப்பட்டிருக்கிறது? இந்த 10 கட்டளைகளும் ஏன் தரப்பட்டிருக்கிறது? நான் பிறரை வஞ்சிக்காமல், பிறரை நோகடிக்காமல். என்னிடம் ஒரு மாணவி கேட்டார், நான் படிப்பித்து கொண்டிருக்கிற பொழுது, ஏன் ஃபாதர் கட்டளைகளிலே குடி என்கின்ற கட்டளையை கடவுள் தரவில்லை? சில வேளைகளில் அவருடைய சிந்தனையிலே ஏதோ ஒரு தாக்கம் இருக்கலாம். நான் சொன்னேன், பிள்ளாய், அந்த கட்டளை தொடர்பாக 5ஆம் கட்டளையிலே நமக்கு படிப்பினை தரப்படுகிறது. ஏன் நாங்கள் அதிகமாக போதையிலே, அதிகமாக மதுபானத்திலே இறங்குகிற பொழுது நம் வாழ்வு அழிக்கப்படுகிறது, ஆன்மா சீர்குலைக்கப்படுகிறது, நம்முடைய உடலுக்குரிய மதிப்பை, மரியாதையை நாங்கள் கொடுக்கிறோம் இல்லை. இதனால் நிகழ்வது என்ன? பாவம், அழிவு. எனவே நாம் சொல்லிவிட முடியாது அதை பற்றி கட்டளையிலே இல்லை, இதை பற்றி கட்டளையிலே இல்லை என்று. மாறாக எல்லாமே கட்டளைகளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கிற பொழுது அவர்கள் இவ்வாறான வணங்காக்கணத்துள்ள மக்களாக மாறுவார்கள் என்றுதான் கடவுள் எல்லா கட்டளைகளையும் அழகாக கொடுத்தார். எனவே நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். கடவுள் தந்த கட்டளைகளின் அடிப்படையில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபை தருகின்ற கட்டளைகளின் அடிப்படையில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே முயற்சி செய்வோம், இந்த கட்டளைகளின்படி வாழ்ந்து கடவுளுடைய ராட்சியத்திற்கு உரிமையுடையவர்களாக மாறவும், கடவுள் அன்புக்குரியமையுடையவர்களாக மாறவும், அதே வேளையிலே பிறர் அன்புக்கு உரிமையுடையவர்களாக, பிறரை நேசிக்கிறவர்களாக, பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவதற்கும் நாங்கள் முயற்சி செய்வோம். எனவே இந்த சிறிய நிகழ்ச்சி வழியாக நீங்கள் அறிந்து கொண்ட உண்மைகளை நாம் வாழ்வாக்குவோம். நாமும் பிறருக்கு சொல்லிக் கொடுப்போம். இதனுடைய உயிர்த்தன்மையை, இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.